கண்ணன் வந்து பிறக்க போறா கண்ணன் வந்து பிறக்க போறா துன்பம் தீர்க்க போறா சூதனும் பிறக்க போறா துன்பம் தீர்க்க போறா பஞ்சமாலும் பிறக்க போறா மறைந்தார். அப்படி இருக்கும்போது அம்மாவான பார்வதியார் பகவானை காணாமல் கைலாச மாமலையில தேடுகிறார். அதாவது ஈசனிலா கைலாசம் இருண்மயமாக இருக்குது. ஆமா, ஆண்டவல்லால கைலாசம் அருளும் இல்லை பொருளும் இல்லை. சொக்கனிலா கைலாசம் அவன் என்ன சோதி மங்க இல்லை சாமி. அப்பொழுது அம்மாவான பார்வதியார் பகவானை தேடுகிறார். அவள்ல பொம்பளை அதானே. இப்போ யாராவது கணவனை காண தேடுவாங்களா? என்னெல்லாம் யாருமே தேடப்படும். ஆமா, போனவரை திரும்பி வர தெரியாதவங்க போனமே வருவாங்க என்று சொல்லி பார்வதியார் பகவானை எப்படி தேடுகிறாள் தெரியுமா? எப்படி என்ன பாதாள உலகம் எல்லாம் தேடி பார்த்தா உலகம் எல்லாம் பகவானை தேடி பார்த்தா அவன் பதவிவாளம் பார்வதியா தங்கை பகவானுட மனைவியே தங்கை பகவானுட மனைவியே
நான் மாவிளப்பேன் கூழப்பேன் மஞ்சள் குடி தான் மறந்து வெள்ள தூயில் எடுத்து விளக்கு மேல உட்கார்ந்து சம்மதமானோம். அது அழுவுதான் ஏ அண்ணா என்ன அண்ணா நீங்க வரலையானால் ஆமோம் அருமை தங்கை பார்வதி நான் மாவிளப்பேன் பூவிளப்பேன் மஞ்சள் குடி மறப்பேன் அண்ணா என்று அழைத்த போது அண்ணன் கோபாலன் எம்பெருமான் கோபால கண்ணபிரான் ஆபத்து வந்த உடனே தான் அண்ணன் தம்பிய நினைப்பா. அதுக்கு முன்னாடி நினைக்க மாட்டான். ஆபத்து வந்தோடனே என் அண்ணன் கிட்ட போய் சொல்லுவோம்பா. அது முக்கூர் வாய்க்காடா இருந்தாலும் ஹைகோர்ட்ல போய் கேஸ் போட்டு பிடிக்கிறோம்பா. ஆபத்து வந்த உடனே தான் அண்ணன் தம்பிய நினைக்கிறது. அதானே அப்பொழுது எம்பெருமான் கோபால கண்ணபிரான் என்னம்மா ஒரு நாளும் இல்லாத திருநாளாக நம்ம தங்கச்சின்ன கொஞ்ச நேரம் அழகான அலைகடலும் பொங்கிடும் போலுக்கு யாருக்குனே பார்க்கடலும் பொங்கி அம்மா அவர் சைனத்துல இருக்காரு. பாம்பு மெத்தையில சைனத்துல இருக்காரு. அப்படி இருக்கும்போது என்னையா பச்சைக்கால் கருடமேந்தி பார்வதி பக்கம் வந்தா. ஏ தங்கச்சி பார்வதி அந்த பார்வதி எப்படி இருக்கா? தங்கச்சி பார்வதி அண்ணன் இருக்கும் தண்ணி அஞ்ச வேண்டாம் மலைய வேண்டாம் அருங்கவலை உனக்கு வேண்டாம். ஆமா அவர் எங்க இருந்தாலும் பூமானம் மச்சான கொண்டாந்து பக்கத்துல ஒப்படைக்கவங்க. அதாவது அம்மா பார்வதி நீட்டினை கால் மடக்காமலும் மவுந்த கூந்தல் முடியாமலும் கவுந்த தலை நிமிராமலும் இருக்கா. ஆமா இவளை சிரிக்க வைக்கணும்னா என்ன செய்யணும்? என்ன செய்யலாம்? பார்த்து 4 கேள்வி கேட்கணும். நம்ம அத்தானை பார்த்து 4 கேள்வி கேட்கணும். அந்த பண்டார் எங்க போனாரு? அந்த பரதேஷ் எங்க போனாரு? அந்த கூத்தாடி எங்க போனாரு? அப்படிங்க என்ன கூத்தாடியும் தெரிஞ்ச கோமதி அன்னை கட்டி கொடுத்திய, பண்டாரம் தெரிஞ்ச பார்வதியை கொடுத்தாரு. அவரு ஆண்டி என்றும் தோண்டி என்றும் அப்படி பேசக்கூடாது. அது நல்ல வார்த்தை இல்ல. பாத்துக்கோங்க, 4 பேர் பாப்பாங்க. அப்படியே சந்தோஷப்படுத்துவதற்காக ஆமா என்னம்மா ஆண்டி எங்க போனாரமா ஆண்டி எங்க போனாரமா ஆண்டி எங்க போனாரமா 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 என்னன்னா உங்க அத்தான் பகவான் ஆமா கூத்தாடி என்றும் கிழவன் என்றும் பண்டாரம் என்றும் தெரிந்துதானே. கூத்தாடின்னு தெரிஞ்சுதானே கோமதி அன்னைக்கு கொடுத்தியா அண்ணா? பண்டாரம்னு தெரிஞ்சது அந்த பார்வையை கைப்பிடிச்சு கொடுத்தியா அத்தான்? அண்ணன் அண்ணன் அவர் அப்படிலாம் பேசாதாங்க அப்படிங்க. அதான் பாருங்க, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்பா. இப்ப அப்படிலாம் இல்ல, பேர சொல்லன்னா போச்சு. கணவனுக்கு அவரு இந்த திசையை போறதுக்கு வேலைக்கு போனா அந்த திசையை பார்த்து கால் இட்ட மாட்டான். ஆப்பானா அரசன், ஆப்படிச்சா அரசன், ஆமா கோட்டடிச்சா கொண்டவன். அதானே
அப்பொழுது என்னையா அதாவது எம்பெருமான் கண்ணபிரானிடத்தில் நடந்த விவரத்தை எல்லாம் சொல்லுகிறார் பார்வதி. எம்பெருமான் மாய கண்ணனிடம் அப்படி சொன்னபோது மாய கண்ணபிரானும் ஆமா அத்தன் பகவானை நாமல் தான் தேடி வர வேண்டும் என்று சொல்லி நம்ம தங்க இன்னும் கொஞ்ச நாள் அழுதாங்கன்னா அலகடல் கொஞ்சம் பாத்துக்கிடுங்க. ஆமா என்று சொல்லி எம்பெருமான் கண்ணபிரான் ஆண்டவன் பகவானை தேடி அதாவது என்ன இந்த சொர்க்கத்தோடு போகக்கூடாது என்று இந்த சொர்க்கத்தை இன்னாரு பகவானுடைய மச்சம்னு தெரிஞ்சுக்கிடுவாங்க. அதனால ஒரு மாடு மைக்கியா ஒரு ஆடு மைக்கியா போகலாமா இல்லாட்டோ பெண்ணா போகலாமா அப்படின்னு நினைக்காங்க. அப்படி நினைக்கும் போது எம்பெருமான் கோபால கண்ணபிரான் என்னையா அதாவது ஆடு மேய்க்கும் ஆயர் போல ஆடவன் குலத்தை போல ஆடு மேய்க்கும் ஆயர் போல ஏன் ஆடு மேய்க்கும் யாதவர் போல் கொனாட போல இருக்கட்டும் சொர்வமதி எடுத்துக்கொண்டு அத்துவான கானகத்திற்கு வருகிறார். ஏன் மாடு மேய்க்க தும்பு செருப்பலாம் காட்டுல காலையில மாட்டி ஆமா 6 வனங்கள் கழித்து 7வது வனத்துக்குள்ள தேடுறாரு. என்ன அதாவது அன்னைக்கு இந்த வனம் பாலைவனம் வந்து சோலைவனமா இருப்பது என்ன சந்தேகப்படுறாரு. நாமோ இந்த வழியா தான் வாரம் போறோம் மாடை பத்திக்கிட்டு ஆடை பத்திக்கிட்டு இந்த வழியா தான் வரோம். ஒரு நாளும் இல்லாம அன்னைக்கு பாலைவனமா இருந்து சோலைவனமா இருப்பது என்ன திடீரென்று 1000 அரளிக்கப்பு முளைச்சிருக்குன்னு ஆச்சரியம் தானையா. ஒருவேளை செவ்வரளி மூடா இருப்பதனால சிவலிங்க இலைய இருப்பாரோ அப்படின்னு நினைக்காரு. அப்படி எண்ணிய போது அப்பொழுது சங்கீதங்களை எடுத்து வாசிக்கும் போது ஆமா அப்பொழுது மத்த கொப்பு ஆடாம ஒத்த கொப்பு மட்டும் ஆடுது அசை. மத்த கொப்ப ஆடல அந்த பகமா இருக்காரு அது மொத்தம் தடிக்கின போட்டு ஆடு. எப்படி ஆடுகிறது தெரியுமா? எப்படி ஐயா சிவனும் ஆடவே சிவனிக்கும் ஆரளை கொப்பு ஒன்றும் ஆடுவியா ஆரளை கொப்பு ஒன்றும் ஆடுவியா ஜவனு ஆடு தாளம் போடுவே தாளம் போடுவே மேலகார அண்ணாவி எங்கிருந்தாலும் பூஜை ஆராய்ச்சி இருப்பதனால் மேலகார அண்ணாவி எங்கிருந்தாலும் உடனடியாக கோயில் கமிட்டியார் அழைக்கப்படுவார்கள். மேலக்கலைஞர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக கோயில் பூஜை ஆரம்பிப்பதனால் உடனடியாக கோயில் முன்பாக வரும்படி கோயில் கமிட்டியார் அழைக்கிறார்கள். அப்பொழுது எம்பெருமான் கோபால கண்ணபிரான் பார்த்தார். இந்த அத்துவான கானகத்துல ஒரு காற்றடிக்கல மழை வெளியே அப்படி இருக்கும்போது இந்த ஒரு கப்பு மட்டும் ஆடுது. தாளம் தவறாம ஆடுது என்ன அதுவும் சுதிக்கு ஏத்தவாறு சங்கீதங்களுக்கு ஏத்தவாறு ஆடுது. ஆமா அப்படி ஆட வேண்டுமானால் யார் ஆட முடியும்? நம்ம பகவான் நம்ம அத்தான் முடியும். இவரை ஒரு கேள்வி விஷயம் அதனால அத்தான் பகவான் அழைத்தான முடியும். அப்படி என்று ஒருவேளை அரக்கனுக்கு பயந்து போய் அரளி முள்ள ஒளிஞ்சால் ஒளிஞ்சிருக்கலாம். அதனால 4 கேள்வி நறுக்குன்னு கேட்கணும். 4 கேள்வி நச்சுன்னு கேட்கணும். அப்பதான் வார்மை கட்டி இறங்குவாரு என்று எப்படி பேசுகிறார் தெரியுமா? எப்படி ஐயா? அரக்கனுக்கு வரம் கொடுத்த மானம் இல்லையா அரளி மூட்டுக்குள் ஒளிந்தருக்கு வெட்கம் இல்லையா ஒளிந்தருக்கு வெட்கம் பங்கம் இல்லையா அவர்களுக்குள்ள பொண்ண பொழுது வெக்கம் இல்லையா பாட்டவைக்குள்ள பொண்ண வெக்கம்
நறுக்கு கேட்டாலும் எப்படி கேட்டாரு? நறுக்குன்னு கேட்டாரு. ஆமா, புட்டுக்கு மடிஞ்சம் வந்தது. பெரும்பாலும் அடிபட்டது. அப்பொழுது நம்ம வளர்ப்பு யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? நம்ம மாப்பிள்ளை தவிர வேற யாரும் தெரியாது. யாருக்கும் தெரியாது. நம்ம குடும்பக்காரர் தான் வந்திருக்காரு. யாரு? மாப்பிள்ளை வந்திருக்காரு. அதாவது அரக்கன் வந்தானால் வரம் கொடுத்தது மட்டும்தான் அவனுக்கு தெரியும். நாம செய்த லீலைகள் தெரியாது என்று சொல்ல அப்பொழுது அரளி முட்டை விட்டு வெளியே வந்தார். ஆமா, அரளி முட்டை விட்டு வெளியே வந்து என்ன செய்கிறார்? என்ன? அதாவது அத்தான் உம்மத்தானே நான் பைத்தியார பகவான். ஆமா, ஏதோ கொடுக்க தெரியாம கொடுத்துட்டேன். அரக்கனுக்கு வரத கொடுக்க தெரியாம கொடுத்துட்டேன். உமக்கு தான் அந்த வரத ஆக்க அழிக்க உமக்கு தான் பவர் உண்டு. அதனால நான் போய் பகவானாக வாழ வேண்டுமானா கைலாசத்தில் இருக்க வேண்டுமா? இங்க பாத்துக்கோரும் மாப்பிள்ள, ஏன் மாப்பிள்ள இங்க பாத்துக்கோரும், எனக்கு ஒண்ணுன்னு வச்சுக்கோரும். உம்ம தங்கச்சி வாழ்க்கையை நல்லா நினைச்சு பாரு. ஆமா, மாட்டைக்காரி அம்மச்சான் பேர் மாட்டை கொஞ்சம் பாத்துக்கோன்னு சொல்லக்கூடாது. பாத்துக்கோ. போட்டோம். அப்பொழுது எம்பெருமான் இடமதிலே சொல்கிறார், ஐயா நான் போய் பகவானாக வாழ வேண்டுமானால் அரக்கனை நீதான் போய் வதமளிக்க வேண்டும் என்று சொல்ல ஆமா. அப்பொழுது எம்பெருமான் சொல்லுகிறார், நான் போய் அரக்கனை வதமளிக்க போனானா அந்த ஆடு மாடுலாம் யாரு பாப்பா? அவரு அது தாழக்காரரை பத்தி சொல்லுவேன். ஆமா, அவரு மேல பழத்தை பத்தி கொஞ்சம் வித்துருவாரு. ஆமா. அப்பொழுது என்னையா உங்க பாக்கியிலேயே பயமா இருக்கும். பாம்பு கடத்தல் பாம்பு போட்டிருக்காரு. அது மட்டுமா யானத்தோல் பார்வை புலித்தோல் ஆசனம் கொடுத்திருக்காரு. இத பார்த்தேன் பதுக்கெல்லாம் ஓடி போயிருமியோ. அதனால நீ சரிப்பட்டு வராது. நீர் என்னை போல ஒரு சொர்க்கம் எடுக்க வேண்டும். மேலகார அண்ணாவி எங்க இருந்தாலும் கோயிலுக்கு முட்டியார் அழைக்கப்படுவார்கள். மேலக்கலைஞர் எங்க இருந்தாலும் உடனடியாக கோயிலுக்கு வரும்படி கோயில் அப்பொழுது என்ன செய்கிறார்கள்? என்ன? அப்பொழுது எம்பெருமான் கோபால கண்ணபிரான் அரக்கனை வதமுடிக்கணுமானால் ஒரு பெண் இருந்தா எடுக்கணும். என்ன ஆசை உண்டு? அதாவது அரக்கனுக்கு ஆணாலையும் சாவு கிடையாது, ஆயத்தாலும் ஆளவில்லை கிடையாது. ஆமா, பெண்ணாலே சாவு என்று பிரம்மன் விதி இருப்பதாலே ஆமையோ அதனால ஆமா பெண்களை கொண்டுதான் அவனை வதமுடிக்கணும். ஆமா, பெண்ணாசை உண்டுல்ல, அவன் தான் சாவுவான். அதானே. அப்பொழுது என்னென்ன அப்பொழுது ஆமா என்ன செய்கிறார்? என்ன? அதாவது பெண்களை எடுக்கணும். ஆமா என்று சொல்லி 16 வயதுடைய பெண்ணை போல அழகா இருப்பட மோகினி. அழகுனா அழகு எப்பேற்பட்ட அழகோடு இருக்கிறார் தெரியுமா? எங்க அத்தை மூலமா இருப்பாளோ? உங்க அத்தை மகன் பாக்கலையே, இவ்வளவு வந்து இருப்பா பாத்துக்க. ஆளை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அதானே. எப்படி அழகோடு இருக்கிறார் தெரியுமா? எப்படி எப்படி பெண்கானா பெண்ணழகி பெண்கானா பெண்ணழகி வேலை கொண்ட மயிலழகி மயிலழகி கண்ணழகி காது மூக்கு வடிவழகி வடிவழகி கலகம் முடியழகா முடியழகா மகள் போயினியா மோகினிக்கு ஒரே போதையடி முடியா செய்யறி
16 மடங்கு அழகு. அவ அழக போல இங்க யாரையுமே பார்க்க முடியாது. சூரியனுக்கு ஆனாலும் சித்தி ஒரு கருப்பு உண்டு. கருப்பு உண்டு. ஆடுகிற நாகத்துக்கும் அடிவத கருப்பு உண்டு. கருப்பு உண்டு. இவன் தலையோ கருப்பொழிய தன்னை வேற கருப்பும் இல்ல. வேற கருப்பே கிடையாது. அவன் கூந்தலோ கருப்பொழிய கூட வேற கருப்பும் இல்ல. ஆமா. அப்படி இருக்கும்போது என்னென்ன அதாவது இந்த அழகெல்லாம் காணாது என்று தங்க நகையெல்லாம் சூடினாலாம். தங்க நகை அழகும் காணாது என்று வேற என்ன பூ வகை பொட்டு வகையெல்லாம் சூடுகிறார். பூ போட்டு அதானே காடாமல்லி, வடர்மல்லி, சூடாமல்லி, சுடர்மல்லி, மல்லி, இருவாச்சி, மல்லிகை பிச்சி, இருவாச்சி, மறிக்கொழுந்து என பல வகை பூவுகளை சூடினார். இன்னும் ஒரு பூ சூடலையா? கோழி கொண்ட பூ சூடணும்ல. கோழி கொண்ட பூ யாரையா தலையில வைப்பா? வைக்கணும்ல. அம்மா அப்பொழுது என்ன எம்பெருமாள் மோகினியா ஐயோ என்னென்ன அழகு செய்கிறாள் தெரியுமா? என்ன கண்டவர்கள் எம்பெருமாள் மாய கண்ணன் என்று அறியாம மங்கை என்று நினைத்தான். மங்கை என்று நினைத்தான், மாய கண்ணனாக எண்ணவில்லை. பாம்பான் பெண் என்று நினைத்தான், பெருமாளாக எண்ணவில்லை. செத்து போவோம் என்று சொல்லி சிந்தையில எண்ணல. கண்ணி என்று நினைத்தான், கண்ணபிரனாக எண்ணவில்லை. ஆமோ அப்பொழுது என்ன மோகினியிடத்தில் கேட்கான். என்ன அம்மா எந்த ஊரு? இந்த ஊரு என்னை மாலை மனைவிட்டுக்கிறியா? உனக்கு எந்த ஊரு, எந்த தேர்தான்? ஊரு என்ன, பேரு என்ன, ஒத்த வழி அந்த காட்டுல வந்தது என்ன? எல்லாத்தையும் விவரமாக மோகினியானவளும் சொல்லுகிறார். நாடு என்ன, நகரம் என்ன, நடந்து வந்த விவரம் என்ன, அதான கேட்க அப்படிங்க. அப்படி கேட்டபோது எல்லாத்தையும் நடந்ததை எல்லாம் விவரமா சொல்லுறார். ஆமா. அப்படி சொன்ன போது என்ன எம்பெருமாள் மோகினியா என்ன ஏ அண்ணா உனக்கு யாருக்கனோ பவள கண்ணி என்ற ஒரு பெண் இருக்கா? மூத்தோடியா இருக்கா? மூத்தோடியா இருக்கா? யாருக்கனே நான் மூத்தோடியாட்ட அடிபட்டு தான் இங்க வாரேன், சண்டை போட்டு வாரேன். அதனால பவள கண்ணியை நம்பி நீ எரிய பார்த்து என்ன செஞ்சா நான் என்ன செய்ய? அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் நீ சத்தியம் பண்ணித்தா. ஏ அண்ணா அவனை போல நினைக்காத. என்ன நான் மூத்தோடியாட்ட நீ மோகம் கொடுத்து பேச மாட்டேன்னு ஒரு சத்தியம் பண்ணித்தா. ஏ அண்ணா என் வீட்டுல கட்டில் உண்டு, மெத்தை உண்டு. ஆமா. நாளை எண்ணெய் தேய்த்து நரைத்த கொண்டை ஓட்டாலும் ஆவோம். ஒரு நாயகன் எனக்கு வேண்டாம். ஊனா உருட்டாலும் ஒரு ஆசை எனக்கு வேண்டாம். ஒருத்தர் வேண்டாம். நான் முன்னால ஒரு கணவனோட பட்ட ஜலம் போதாத பாவி. நான் முன்ன ஒரு கணவனோடு நான் பட்ட ஜலம் போதாதா? நான் ஊனா உருட்டாலும் எனக்கு ஊடு நர விழுந்துட்டாலும் ஒரு ஆசை எனக்கு வேண்டாங்க. என்ன ஏன் இங்க பாரு, இப்ப அழகா இருக்கு, அதெல்லாம் சம்மதிக்கணும் நீ அப்படிங்க. அதாவது என்ன கல்லறைக்கனுக்கு நேரம் நெருங்கிடுச்சு. ஆமா, அவனுக்கு நல்ல நேரம் வந்துடுது. அதானே என்று சொல்லி ஆமா என்ன செய்கிறான்? என்னையா ஏ அம்மா நான் பாரு சத்தியம் பண்ண முங்குதான் முழுகுதான். சத்தியம் எல்லாம் சத்திர பொங்கல். சரி பொய்யெல்லாம் புரியுதா என்று சொல்லி ஏ அண்ணா நீ எனக்கு சத்தியம் செய்யணும்னா எப்படி செய்யணும்? அப்பலே சொல்லிருப்பேன். சத்தியம் சொன்னா 1.5 மாக்க தாலி உன் கழுத்தை கட்டி கூட்டி பிரிப்பேனா அப்படிங்க பாவி. உன்னாலே என்னாலே உமையவள் மேல் தன்னையானாக. ஆமா. மூத்த மகன் மூத்த மகன் மனைவியை நினைக்க மாட்டேன். மூத்த மனைவி கூட மோகம் கொடுத்து பேச மாட்டேன். சத்தியம் சத்தியம்ங்க என்று சத்தியங்கள் செய்தையான பெண்
வந்திருப்பேன் என்று சொல்ல அப்பொழுது ஆமாம் ஆஜகரைக்கு ஓடி வந்தான் சண்டாள வல்லரக்கே. முங்குதான் காக்கா முங்குனா முங்கினா மூணு எங்க போட்டான். ஆமையா முண்டு விரல் எடுத்து 3 தரம் சரச சுத்தி 1000 களைபடித்தும் அறிவுகளை இழந்தான் சண்டாள வல்லரக்கே. ஆமாம் அவன் முண்டு விரல் எடுத்து ஆமாம் அவன் சிரசை 3 தடவை சுத்தி அவன் தொண்டையில வைத்த போது ஆமா அவன் தொண்டையில வைத்த போது தொண்டையில வைத்த போது சண்டாள வல்லரக்கே சுகான் சொல்லுவானா எங்களோடு சம்பளத்தான் எங்களோடு ஐயரித்து ஆதி வெள்ளி கைலாசம் அண்ணரோட இனமதியில எம்பெருமா கோபால அப்படைக்க வேலையில ஆண்டவன்ல சிவபெருமா அப்பா நான் கொடுத்த வரம் நான் படைத்த பிள்ளை ஆமா என்னால முடியாது உங்களால் ஏற்பட முடிந்தது என்று சொல்ல நீங்கள் ஆபத்துக்கு உதவ வேண்டும் என்று சொன்னதை போல ஆமா எம்பெருமான் கோபால கண்ணன் அந்த துருவத்தை நம்ம பார்க்கணும் மறுபடியும் அந்த பெண் துருவத்தை எடுத்தார். ஆமா பெண் துருவம் எடுத்த போது ஆண்டவனாகிய சிவபெருமானுக்கு ஆள் சேர்த்து கெட்டான் மோதலித்து எது ஒழுக ஆமா நாதபுரம் ஒழுதான் சோதி மணி விளக்கு ஒழுகு போல 5 மைந்தர்கள் யார் யாரெல்லாம் யாரெல்லாம் வந்து பிறந்தார்கள் தெரியுமா? பங்குனி மாசம் அதாவது சாக்கா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திரத்தன்று பிறந்தார். ஆமா அவர் பிறந்தது ஒரு கிரகம் என்னது தெரியுமா? ஆமாம் பங்குனி மாதம் போதானது ஓடியேராம் பங்குனி மாதம் போதானது ஓடியேராம் பௌர்ணம பஞ்சமி ரகணத்தில் இந்திரமா யோகத்திலும் ஆதி சிவனுக்கும் பிள்ளை கையில் பிறந்தவருக்கு கையனார் என்றோம் ஆதியில உள்ளவருக்கு கையனார் என்றோம் சாமி ஐயனார் கையனார் ஏ அம்பிகை நாக
சமயம்